அப்படிப்பட்ட அண்ணாமலையில் இப்போது புகழ்பெற்றிருப்பது கிரிவலம் வருகிற ஒரு மரபு. பௌர்ணமி அன்றைக்கு பல பேர் அந்த மலையினை சுற்றி சுற்றி வந்து வணங்குகிறார்கள். வாழ்க்கையில் குறையுடையவர்கள் நிறைவுக்காக அந்த இறைவனை வணங்குகிறார்கள். வாழ்க்கையை விட்டுவிட்டு முக்திக்கு போக விரும்புகிறவர்களும் திருவண்ணாமலைக்கு வந்து வணங்குகிறார்கள். இந்த மலையை பற்றி சொல்லுகிற போது சொல்கிறார்கள், 360 தீர்த்தங்கள் இந்த மலையிலே இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார்கள். 360 தீர்த்தங்கள் இருக்கிற இந்த மலையிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யோகிகள் சித்தர்கள் தவம் இருப்பதாக நம்முடைய புராணம் மட்டுமல்ல அன்பர்கள் அனுபவங்களும் சொல்லி இருக்கின்றன. 2 வகையிலே வாழ்க்கையை நடத்தலாம். ஒன்று பூமியில் செல்வச் செழிப்போடு இன்பங்களை துய்த்தல், இன்னொன்று பூமியை விட்டுவிட்டு மோட்சத்தை நோக்கி போகிற வழிமுறை, முக்தி அடைகிற வழிமுறை. இரண்டுக்கும் பயன்படுகிற திருத்தலம் அண்ணாமலை. நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். திருவண்ணாமலையை ஒவ்வொரு காலத்தில் வலம் வருகிற போது ஒவ்வொரு பலன் உண்டாகும். அதில் பௌர்ணமி என்று வலம் வருவது என்பது எதற்காக என்றால், பௌர்ணமி என்பது அம்பிகைக்கு உரிய நாள், பௌர்ணமி என்பது பராசக்திக்கு உரிய நாள். நன்றாக சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், அமாவாசை என்கிற திதி சிவனுக்கு உரியது, சிவராத்திரி அதை ஒட்டி வரும். அம்பிகைக்கு உரிய நாள் பௌர்ணமி. அதாவது நிலவு ஒடுங்கி இருக்கிற காலம் அமாவாசை, அது முழுமையாக விரிவடைந்திருக்கிற காலம் பௌர்ணமி. நிலவுக்கும் மனத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ஒரு வேடிக்கை சொல்லுகிறேன். ஆங்கிலத்திலே லூனார் என்பது நிலவை குறிப்பது, லுனாட்டிக் என்பது மனத்தில் பாதிக்கப்பட்டவரை குறிக்கிற வார்த்தை. மதி என்பது தமிழிலே மைண்ட் என்கிற அறிவை குறிப்பது, மதி என்பது நிலவை குறிப்பது. எனவே மைண்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, மனம், அந்த மனத்துக்கும் நிலவுக்கும் சம்பந்தம் உண்டு. நம்முடைய மனம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் தேய்ந்துவிடும், ஒரு நாள் உற்சாகமாக கொப்பளிக்கும். பௌர்ணமி அன்றைக்கு மனம் அதிகமாக கொப்பளிக்கிற நாள், சந்தோஷமாக இருக்கிற நாள். எனவே பௌர்ணமி அன்றைக்கு மனம் முழு வலிமையோடு இருக்கிற போது மனோன்மணி என்கிற சக்தியாகிய அம்பிகை நமக்குள் பூரணமாக இருக்கிறாள். அன்றைக்கு ஒன்றை நினைத்து விட்டால் அது கண்டிப்பாக பலிக்கும். நீங்கள் திருவண்ணாமலையை பற்றிய ரகசியம் ஒன்று உண்டு. மாணிக்கவாசகர் பாடிய திருவம்பாவை என்ற நூல் அங்கு பாடப்பட்டது. அந்த திருவம்பாவையில் 9 சக்திகளை பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு வந்து அந்த அண்ணாமலை இறைவனை அடிபடிவதாக எழுதி காட்டுகிறார். எனவே மனோசக்தி என்கிற மனோன்மணி இருக்கிறாளே, அவள் பூரணமாக இருக்கிற நாள் பௌர்ணமி. அந்த மனம் பூரணமாக இருக்கிற அன்றைக்கு இந்த கிரியை வலம் வருகிற போது அவர்கள் மனத்தில் என்ன நினைக்கிறார்களோ அது அப்படியே பலிக்கிறது என்பதுதான் பௌர்ணமியிலே கிரி வலம் வருவதற்குரிய காரணம். இன்னொரு அழகையும் சொல்கிறேன். மற்ற சமயங்களில் இருப்பதை விட திருக்கோயிலை வலம் வந்து வணங்குவது என்பது இந்து சமயத்திலே இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம். ஒரு கோயிலை பிரகாரமாக வலமாக சுற்றி வருவார்கள், சன்னதியை வலமாக சுற்றி வருவார்கள், சுவாமியே திருவீதி உலா வருகிற போது வலமாக சுற்றி வருவார். இப்படி சன்னதியை சுற்றி வந்து வணங்குகிற வழக்கம் இந்து மதத்திலே இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம். இதற்கு விஞ்ஞான பூர்வமான காரணத்தை சொல்லுகிறேன். டைனமோ என்று நாம் படித்திருக்கிறோம் அல்லவா, இந்த டைனமோ எப்படி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது? நடுவிலே ஒரு மின்காந்த ஒரு தகடு, மின்காந்த உருண்டை நிற்கிறது. அதை சுற்றி செப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எப்போதுமே காந்த நிலை உடைய ஒன்றில் சுழற்சியை உண்டு பண்ணினால் மின்சாரம் உண்டாகிவிடும். அதாவது அதிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அந்த காந்தத்தை இடையிலே தடை செய்கிற போது மின்சாரம் புறப்படுகிறது என்பதுதான் டைனமோ என்கின்ற மின் உற்பத்தி சாதனத்திலே இருக்கிற ரகசியம். சைக்கிள் டைனமோவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சைக்கிள் சுழலுகிற போது டைனமோவின் மேல் பக்கத்தில் இருக்கிற உருண்டை சுழல்கிறது, அது உள்ளே இருக்கிற கம்பியை சுழற்றுகிறது, மின்சாரம் உற்பத்தியாகி விடுகிறது. இந்த தத்துவத்தை தான் இந்துக்கள் கோயிலுக்குள்ளே ஒரு மூலமூர்த்தியை, மின்காந்த ஆற்றலுடைய மூர்த்தியை சிவலிங்கமாக பிரதிஷ்டை செய்து விடுவார்கள். அதை சுற்றி மக்கள் சுற்றி 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 வருகிற போது, அதை சுற்றி அந்த சுழற்சி ஏற்படுகிற போது அந்த காந்தத்தினுடைய பரப்பு துண்டிக்கப்படுகிறது. அந்த காந்தத்தினுடைய பரப்பு துண்டிக்கப்படுகிற போதெல்லாம், சுழற்சி நிகழ்கிற போதெல்லாம் அங்கு மின்சாரம் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. அந்த மின்சாரம் தான் கோயில் கோபுரத்து வழியாக, விமானம் வழியாக வெளியிலே எனர்ஜி என்ற வகையிலே வெளியேறுகிறது. ஆக ஆலயத்தை வலம் வந்து சுற்றுவது என்பது, எந்த கோயிலில் அதிக மக்கள் சுற்றுகிறார்களோ அந்த கோயில் அதிக ஆற்றல் உடையதாக விளங்குகிறது.
இப்போது வைணவர்களுக்கு 7 மலை சுற்றுவதாலே, பல்லாயிரம் பேர் வந்து சுற்றுவதாலே அந்த மலைக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அதுபோல் அண்ணாமலை சைவர்களுக்கு உரிய அருமையான மலை. அந்த கோயிலை சுற்ற 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 உள்ளே இருக்கிற மூர்த்தியினுடைய ஆற்றல் பல மடங்கு பெரிதாக மாறுகிறது. எனவே விஞ்ஞான பூர்வமாகவே கிரிவலம் என்பது அளவு கடந்த ஆற்றலை அந்த மூல மூர்த்திக்கு உண்டு செய்து அதன் மூலம் வருகிற அன்பர்களுக்கும் ஏற்படுத்தி தருகிறது. கோயில்களை எப்படி சொல்வார்கள்? எனர்ஜி சென்டர், அதாவது சக்தியை சேகரித்து வைத்திருக்கிற களம் என்று சொல்வது வழக்கம். எனவே அந்த எனர்ஜி சென்டர் ஆகிய கோயில்களை வலம் வருவதன் மூலமாக பல மடங்கு அந்த எனர்ஜி விருத்தியாகிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு கிரிவலம் வருகிற போது அந்த ஆலயத்தினுடைய ஆற்றலை நாமும் கிரகித்துக் கொள்ள முடியும். மூன்றாவதாக, இந்த ஆலயத்தை, அதாவது அண்ணாமலை என்கிற மலையையே அப்படியே சுற்றி வருகிறார்களே, அதற்குரிய காரணங்கள், ஏன் சுற்ற வேண்டும், எப்படி சுற்ற வேண்டும் என்கிற விஷயங்களை இப்போது சொல்கிறேன். இந்த மலையை அவரவர்கள் வசதிப்படி சுற்றி வருகிறோம். இந்த மலையை சுற்றுவதற்கு காரணம் உலக இன்பங்களை தூய்க்க விரும்புவது, அல்லது விதியிலே இருந்து விடுதலையாகி முக்தியை பெற விரும்புவது, போக போக்கியங்களை அனுபவிக்க விரும்புவது, இதற்காக எல்லாம் மலையை வலம் வருகிறார்கள். உண்மையிலேயே சோமவாரத்தில் இந்த மலையை வலம் வருகிற காலத்திலே அவர்கள் சிவஸ்வரூபத்தையே அடைகிறார்கள். அதாவது திங்கட்கிழமையில் மலையை வலம் வருகிற போது அவர்கள் நிறைந்த சிவஸ்வரூபத்தை அடைகிறார்கள் என்று சொல்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை மலையை வலம் வருகிற போது வறுமையில் பீடித்தவர்கள், கடன் சுமையில் துன்பப்படுகிறவர்கள், இவர்களெல்லாம் அந்த துன்பத்திலே இருந்து நீங்குகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். புதன்கிழமை வலம் வருகிற போது கவலைகளை எல்லாம் அவர்கள் நீக்கி கலைகள் உள்ள தேவர்களாக மாறுகிறார்கள். அதாவது நல்ல கலை நலம் அவர்களுக்கு வந்து சேருகிறது. வியாழக்கிழமையிலே வலம் வருகிற போது அவர்கள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உரியவர்களாக மாறுகிறார்கள். வெள்ளிக்கிழமையில் வலம் செய்கிற காலத்தில் அவர்கள் திருமாலுக்கு பிரியம் உள்ளவர்களாக, நிறைந்த செல்வம் உடையவர்களாக மாறுகிறார்கள். சனிக்கிழமையில் வலம் வருகிற போது 9 கோள்களும் அவர்களுக்கு நன்மை செய்கின்றன. அதுபோல் சிவராத்திரியில், ஆண்டு பிறப்பில், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் வலம் செய்கிற காலத்திலே மேலே சொல்லிய பயன்கள் இன்னும் அதிகமாக அந்த மாதங்களாலே இன்னும் அதிகமான பெருமையினை அடைகிறது. அதுபோல உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று சூரியன் போக்கு மாறுகிறது அல்லவா? அந்த நாட்களில் வலம் வருகிற காலத்திலேயும் விதவிதமான நன்மைகள் அவர்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுகிறது என்று நீண்ட காலமாக இந்த மலைவலத்தை நன்கு ஆய்வு செய்து பல பெரியவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீங்கள் யோசிக்கலாம், அது என்ன செவ்வாய்க்கிழமையில் ஒரு பலன், திங்கட்கிழமையில் ஒரு பலன் என்று சிவபெருமான் கொடுத்து கொண்டிருப்பாரா என்று நீங்கள் சில பேர் வேடிக்கையாக கூட யோசிக்கலாம். இதற்கு காரணம் சொல்கிறேன். மேலே இருக்கிற கோள்கள் சில ஒளி அலைகளை அங்கிருந்து செலுத்துகின்றன. அந்த கோள்கள் செலுத்துகிற ஒளி அலைகள் நம்முடைய உடம்பை ஊடுருவி சில விதமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. ஒவ்வொரு கோளுக்கு ஒவ்வொரு வகையான உணர்வுகளை தூண்டக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால் அந்த கிழமையில் வலம் வருகிற போது அந்த கோளுக்கு உரிய தூண்டுதல் அதிகமாகி அதன் பயனாக, திங்கட்கிழமை என்று சொன்னால் அது சந்திரனுக்கு உரிய நாள், அது செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் அது செவ்வாய்க்கு உரிய நாள், கிழமை என்றால் உரிமை என்று பொருள். எனவே வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் சுக்கிரனுக்கு உரிய நாள், அதனால்தான் சுக்கிரவாரம் என்று அதனை குறிப்பிடுகிறார்கள். அன்றைக்கு சுக்கிரனுடைய அம்சம் நமக்கு அதிகமாக உடம்புக்குள்ளே சேர்கிறது என்பதுதான் அதில் இருக்கிற ஒரு ரகசியம். இப்போது மலையை எந்தெந்த நாட்களில் வலம் வந்தால் என்னென்ன பலன் என்று குறிப்பிட்டேன். இப்போது வலம் வருவதற்குரிய முறையை சொல்லுகிறேன். முதலில் 2 தூய்மை வேண்டும். ஒன்று அகத் தூய்மை, இன்னொன்று புறத் தூய்மை. கோயிலுக்கு வருகிற போது புறத் தூய்மை என்பது என்ன? குளித்து சுத்தமான ஆடையை உடுத்திக்கொண்டு தூய்மையான எண்ணத்தோடு வருவர். புறம் தூய்மை நீரான் அமையும் என்கிறார் திருவள்ளுவர். எனவே நன்கு நீராடி சுத்தமான உடலோடு திருநீரு போன்ற நம்முடைய சமய சின்னங்களை நெற்றியில் தணித்து அழகாக அணிந்து கொண்டு வர வேண்டிய அந்த கடப்பாடு இருக்கிறது. அந்த மலை வலம் வருவதற்குரிய முறையை அண்ணாமலை தலபுராணம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? வெறும் புறத் தூய்மையோடு வந்தால் மட்டும் போதாது, அவர்கள் உள்ள தூய்மையோடு வர வேண்டும். அது என்ன உள்ள தூய்மை? அளவு கடந்த காமம், அளவு கடந்த கோபம், அளவு கடந்த பசி, இது கூட தவறு. சில பேர் மலையை வலம் வருகிற வரையில் சாப்பிடுவதில்லை என்று முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் சாப்பிடவில்லை என்பதை சொல்லிக்கொண்டே மலையை சுற்றுவார்களே ஒழிய சிவபெருமானை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நன்றாக நம்முடைய மனத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு பலம் வருகிற போது இறைவனை தவிர வேறு சிந்தனை இல்லாமல் வரவன். ஓம் நம சிவாய என்கிற மந்திரத்தை சொல்லலாம்.
அல்லது உலக போகங்களை விரும்புகிறவர்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித் தருகிறேன். அதாவது சிவனை மற்றும் வழிபாடு செய்ய செய்ய மனது ஒடுங்கும், எந்த உலகப் பொருள் மீதும் நமக்கு பற்று வராது. அம்பிகையோடு சேர்த்து வழிபாடு செய்கிற போது உலகப் பொருள்கள் நம்மை வந்து சேரும். அதற்கு அம்பிகையினுடைய மகா மந்திரத்தை சேர்த்து வழிபாடு செய்வார்கள். ஹ்ரீம் என்ற அம்பிகையினுடைய பீஜத்தையும் சேர்த்து ஓம் ஹ்ரீம் நம சிவாய என்று குறிப்பிடுவார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஓம் நம சிவாய என்கிற போது முக்தி கிடைக்கிறது. ஓம் ஹ்ரீம் நம சிவாய என்கிற போது இந்த உலக வாழ்வினுடைய இன்பங்களும் பிறகு முக்தியும் என்கிற தாற்பயம் ஓம் ஹ்ரீம் நம சிவாய என்கிற மகாமந்திரத்துக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த மலையை வலம் வருகிற போது என்னென்ன வகையில் வர வேண்டும் என்று அருணாச்சல தலபுராணம் அழகான பல செய்திகளை சொல்கிறது. இந்த மலையில் அருவத்தில், அதாவது உருவமில்லாத தன்மையில் சித்தர்களும் தேவர்களும் அந்த மலையை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம் மீது யாரும் இடித்துவிடக்கூடாது என்பதை விட நாம் யார் மீதும் இடித்துவிடக்கூடாது என்கிற பயபக்தியோடு அந்த மலையை வலம் வர வேண்டும் என்று தலபுராணம் குறிப்பிடுகிறது. கொஞ்சம் ஆடம்பரம் அல்லது செருக்குக்கு அடையாளமாக குடை பிடித்தல், செருப்பு அணிந்து கொள்ளுதல் இவையெல்லாம் கூட தவிர்க்கப்பட வேண்டியது. அச்சம், சினம், சோர்வு, வாகனங்களில் ஏறி தாம்பூலம் தரித்து செல்லுதல் இவையெல்லாம் தவறானவை என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது சுக போகங்களுக்கு அடையாளமாகிய தாம்பூலம், வெற்றிலை பாக்கெல்லாம் போட்டுக்கொண்டு கைகளை வீசிக்கொண்டு நடத்தல் இவையெல்லாம் தவறு என்று புராணம் குறிப்பிடுகிறது. முடிந்தால் தலைமேல் கைகூப்பி கொண்டு நடக்க வேண்டும். சிற்றின்பத்தைய சிந்தனைகள் எல்லாம் அறவே தோன்றாதபடி பேரின்பமாகிய இறைவனோடு நம்முடைய மனத்தை தொடர்புபடுத்திக் கொள்ள வேண்டும். சமய சின்னங்களாகிய ருத்ராட்சம், ஸ்பட்டிகம் இவை போன்றவற்றை அணிந்து கொள்ள வேண்டும். நடக்கிற போது எப்படி நடக்க வேண்டும் என்று அருணாச்சல புராணம் மிக அழகாக சொல்கிறது. ஒரு 10 மாத நிறை கர்ப்பத்திலே இருக்கிற ஒரு பெண் நடந்து வந்தால் எப்படி நடப்பாள்? அவள் நடக்கிற போது அடிமேல் அடியெடுத்து வைத்து நடப்பாள். உள்ளே இருக்கிற அந்த கரு சிரமப்படக்கூடாது, சுமந்து கொண்டு போகிற நாமும் சிரமப்படக்கூடாது என்று நிறைமாத கர்ப்பிணி அடிமேல் அடி வைத்து நடப்பாள் அல்லவா, அதுபோல நெஞ்சிலே இறைவனை சுமந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று, அதிலும் அரசகுமாரிகள் எப்படி நடப்பார்களோ அதுபோல் நடக்க வேண்டும் என்று அழகான குறிப்பை நமக்கு அருணாச்சல தலபுராணம் எடுத்துச் சொல்கிறது. நாம் அந்த மலையிலே 8 திசையிலேயும் 8 திசை தேவர்கள் பூஜித்திருக்கிற காரணத்தினாலே அந்தந்த திசை வருகிற போது எந்த தேவர்கள் வணங்கினார்களோ அவர்களையும் நினைந்து வணங்க வேண்டும். அந்த வானளாவி ஓங்கி நிற்கிறதே அந்த மலையை பார்க்கிற போது இது ஒரு ஸ்பட்டிகம் என்பது போல, ரத்தினம் என்பது போல, மாணிக்க மலை என்பது போல மனத்திலே நினைந்து கொண்டு சிவபெருமானுடைய துதிகளை சொல்லிக்கொண்டே நடக்க வேண்டும். உடலிலே நோய் உடையவர்கள் அல்லது மரண பயம் உடையவர்கள் என்ன செய்யலாம்? மிருத்யுஞ்ச ஜபம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது மரணத்திலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்கிற ஒரு ஜபம். மிக அழகாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் உலக வாழ்வில் முடிவு நிச்சயம். அந்த முடிவு அமைதியாக நடக்க வேண்டும் அல்லவா, கோரமாக கொடுமையாக நடந்துவிடக்கூடாது அல்லவா. இதற்காக கூட இறைவனை வேண்டுவது என்று ஒரு மரபு உண்டு. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் இவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயம் அம்ருதாத். இதற்கு என்ன பொருள் என்று கேட்டா, வெள்ளரி பழம் கொடியிலே காய்த்திருக்கிறது. அந்த வெள்ளரி பழம் பழுத்த உடனே கொடியை விட்டு தானாக எந்த விதமான நோவும் இல்லாமல் வெளியில் வந்துவிடும். அது கொடிக்கும் வலிக்கப் போவதில்லை, வெள்ளரி பழத்துக்கும் வலிக்கப் போவதில்லை. அதுபோல் பூமியில் நான் வாழ வேண்டிய காலம் வரையில் சுகமாக வாழ்ந்துவிட்டு எந்த விதமான வலியும் வேதனையும் இல்லாமல் உலகத்தை விட்டு விடை பெற வேண்டும். உர்வா ருகமிவ பந்தனான், வெள்ளரிப்பழம் கொடியோடு பந்தத்தை வைத்துக் கொண்டிருப்பதைப் போல என் வாழ்வு நிறைவு பெறுகிற காலத்தில் வலியில்லாமல் சிரமமில்லாமல் நிறைவு பெற வேண்டும் என்று வேண்டுகிற ஒரு மகா மந்திரம். இவையெல்லாம் சிவனுக்கு உரியவை. அந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டு வலம் வர வேண்டும். இன்னொன்று, பிரதோஷ காலத்திலே சிவாலயத்தை எப்படி வலம் வருவார்கள்? அந்த பிரதோஷ காலத்திலே அடியார்கள் மாணிக்கவாசகர் அருளி செய்த சிவபுராணத்தை சொல்லிக்கொண்டே வருவார்கள். அந்த சிவபெருமானுடைய பெருமையினை சொல்லுகிற சிவபுராணத்தை சொல்லிக்கொண்டே நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க,
வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. இப்படி இறைவனுடைய புகழை சொல்லிக்கொண்டு ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி என மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி என்று பிரதோஷ காலத்திலே நந்திதேவருடைய கொம்புகளுக்கு மத்தியிலே காட்சி தருகிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிக்கொண்டு சிவாலயத்தை வலம் வருவது என்று ஒரு முறை இருக்கிறது. அதுபோல அந்த அண்ணாமலை ஆகிய சிவலிங்கத்தை தன்னுடைய மனம் மெய் மொழிகளாலே பார்த்து கொண்டே கைகளை கூப்பியபடி இந்த சிவபுராணத்தை முறையாக சொல்லிக் கொண்டு அடியார்கள் வலம் வருவது அருமையிலும் அருமையான ஒரு பழக்கம். இதை மறந்துவிடக்கூடாது. ஐயா, எங்களுக்கு திருவாசகம் தெரியாது, திரியம்பக மந்திரம் தெரியாது, நாங்கள் என்ன செய்வது என்று யாராவது கேட்டால் அவர்களுக்காக சொல்லுகிறேன். நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள், அல்லது ஓம் ஹ்ரீம் நமசிவாய என்கிற மந்திரத்தை சொல்லுங்கள், அல்லது ஓம் நமோ பகவதே சதாசிவாய என்ற சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படியும் முடியவில்லை என்றால் ரெண்டே வார்த்தை சிவசிவ சிவசிவ என்கிற வார்த்தையை சொல்லலாம். ஹரஹர சிவசிவ சிவசிவ ஹரஹர என்கிற இறைவனுடைய நாமத்தை சொல்லலாம். வேறு விதமான சிந்தனை இல்லாதபடி இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு வலம் வர வேண்டும் என்பதுதான் மிக 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 முக்கியமான ஒன்று. பல பேர் மலையிலே கிரிவலம் வருகிற போது அக்கம் பக்கம் பேசிக்கொண்டு வேறு விதமான கதைகளை சொல்லிக்கொண்டு யாரை பற்றியோ பிறரை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டு வருவது என்பது உகந்தது அல்ல. அன்பு கூர்ந்து அப்படிப்பட்ட அன்பர்கள் திருவடிகளை விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், இறைவனுடைய நாமத்தை தவிர இறைவனுடைய புகழை தவிர வேறு எதையும் அந்த சந்தர்ப்பத்தில் பேசக்கூடாது. பேசினால் பலம் குறைந்து விடுகிறது. நீங்கள் இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டு வலம் வருகிற போதுதான் அந்த மனம் ஒருமுகப்படுவதாலே நிறைய நன்மை கிடைக்கிறது. இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் மனம், வாக்கு, காயம் மூன்றும் நேர்கோட்டிலே இருக்க வேண்டும். நேர்கோடு என்றால் காயம் என்றால் உடம்பு, வாக்கு என்றால் வார்த்தை, மனம் என்றால் நம்முடைய உள் மனம். நம்முடைய மனமும் சொல்லும் உடம்பும் ஒரே புள்ளியில் இருந்தால்தான் நிறைய காரியங்களை சாதிக்கலாம். மனம் ஒன்று நினைக்க, வாக்கு ஒன்றை சொல்ல, உடம்பு ஏதோ சேஷ்டைகளை செய்து கொண்டு போனால் அது எப்படி வழிபாடாக இருக்க முடியும்? எனவே மனம், வாக்கு, காயம் மூன்றினாலும் அங்கு இறைவனை நினைந்து கொண்டு அந்த கிரியை, அந்த மலையை வரம் வர வேண்டும். அதைவிட மிக முக்கியம், அன்றைக்கு போகங்களை தருகிற வித்தியாசமான உணவுப் பொருள்களை விரும்பி உண்ணக்கூடாது. அருணாச்சல புராணம் தெளிவாக சொல்லுகிறது, அன்றைக்கு முடிந்தால் பழம், பால் போன்றவற்றை உண்ணலாம். சிவனடியார்களோடு மலைவலம் வந்த பிறகு சேர்ந்து உண்ணலாம். கொடுத்து உண்ணவர். எப்படி சொல்வார்கள்? உலகத்திலேயே சிறந்தது அன்னதானம் என்பார்கள். அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் ஞானசம்பந்தர் எழுதுகிறார். எனவே சிவனடியார்களுக்கு உணவு தருவது, அவர்களோடு சேர்ந்து உண்ணுவது என்பது மிகப்பெரிய பெருமை. அதிலும் காசி கஷேத்திரத்திலே கொடுக்கிற அன்னதானத்துக்கு பல மடங்கு பலன் என்று எழுதுகிறார்கள். அடியாருக்கு அமுது செய்வித்தல் எல்லா பாவங்களையும் நீக்கக்கூடியது. அதுவும் காசி கஷேத்திரத்திலே போய் செய்கிற போது இன்னும் விசேடம் என்று சொல்வார்கள். காசியை விட இன்னும் பெருமையானது எது என்றால் அண்ணாமலையிலே அடியார்களுக்கு நாம் உணவு தருதல் என்று அருணாச்சல தலப்புராணம் சொல்கிறது. எனவே அடியார்களோடு சேர்ந்து உண்ண வேண்டும். சைவ உணவு, விரத உணவு உண்ண வேண்டும். போகத்தையும் உணர்ச்சியையும் தூண்டுகிற மாமிச உணவு வகைகளை உண்டு கொண்டு மலையை சுற்றி வருவது என்பது அவ்வளவு உகந்தது அல்ல. அன்பு கூர்ந்து அன்றைக்கு எளிய சைவ உணவு, முடிந்தால் பால், பழம் இதை மட்டுமே உண்ணுவது, இவையும் மலையை சுற்றி வந்த பிறகு சாப்பிடுவது என்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்வதெல்லாம் நிறைந்த வெற்றியையும் வெற்றிக்கனியை சுலபமாகவும் ஈட்டி தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலிலேயே சொன்னேன், 8 திசையிலேயும் திசை பாலகர்கள் 8 பேரும் சிவலிங்கங்களை ஸ்தாபித்து பூசை செய்திருக்கிறார்கள். அதுபோல பார்வதி தேவியே மலையினுடைய கிழக்கு திசையிலே பவளமலை போர் ஒரு லிங்கத்தை உண்டாக்கி பூசை செய்திருக்கிறாள். இவற்றையெல்லாம் அந்த கிரிவலம் வருகிற போது, நாம் சுற்றி வருகிற போது பார்க்கக்கூடிய அருமையான செய்திகள். அங்கிருக்கிற அம்பிகை உண்ணாமுகை அம்மை என்று கொண்டாடப்படுகிறவள் என்று சொன்னேன். அந்த அம்பிகையினுடைய திருப்பெயரே ஆழமான பொருளுடைய ஒரு திருப்பெயர். எந்த ஒரு உயிரும் அம்பிகையினுடைய திருமார்பிலே வாய் வைத்து பால் உண்டது இல்லை. அம்பிகை யாருக்கு பால் கொடுத்திருக்கிறாள் என்று புராணம் சொல்லுகிற போது முருகனுக்கு கொடுத்தாள் என்று வருகிறது. அதுபோல முருகனுக்கு கொடுத்ததை போலவே ஞானசம்பந்தருக்கு கொடுத்திருக்கிறார். சிவபெருமான் கட்டளையிடுகிற போது சீர்காழியிலே ஞானசம்பந்தர் குழந்தையாக அழுத போது அம்பிகை பால் கொடுத்திருக்கிறாள். ஆனால் பாலை கொடுக்கிற போது தன்னுடைய திருமார்பிலே குழந்தையை நேரடியாக அவள் ஊட்டவில்லை, பொற்கிண்ணத்திலே பாலை கறந்து கொடுத்தாள் என்று வரலாறு. அதனால் அவளுக்கு அபீத குஜாம்பாள், அதாவது உண்ணா முகையம்மை என்று சொல்கிற வழக்கம்.
யார் ஒரு குழந்தையும் அவளுடைய திருமார்பில் வாய் வைத்து அருந்தியது இல்லை. எனவே உண்ணா முகையம்மை. அவள் 2 திருமார்பிலே இருந்தும் பாலை ஒரு பொற்கிண்ணத்தில் கறந்து ஞானசம்பந்தருக்கு கொடுத்தாள். அது ஒரு குறிப்பு இருக்கிறது. அம்பிகையே எலும்பும் தோலும் தசையும் உடைய மனித வடிவமாக நினைக்கக்கூடாது. அவருடைய ஒரு மார்பு பரஞானம் என்கிற கடவுள் ஞானத்தை தருவது, இன்னொன்று அப்பரஞானம் என்ற உலகியல் விஞ்ஞானத்தை, வேறு பல அறிவை, கலைகளை தருவது இன்னொரு திருமார்பு. அந்த பரஞானம் அப்பரஞானம் என்ற 2 திருமார்பாக அவளுக்கு விளங்குகிற காரணத்தினாலே அந்த பாலை கறந்து அவள் கொடுக்கிறாள் உலக உயிர்களுக்கு என்று குறிப்பெடுத்துக் கொள்ளவள். அப்படி உண்ணாமுகை அம்மையாகிய அந்த அம்மையை நினைந்து வணங்கி அவளுடைய அந்த திருவருளையும் மனத்திலே எண்ணிக்கொண்டு அந்த மலையினை வலம் வருவது என்பது ஒரு வழக்கம். பௌர்ணமி அன்றைக்கு வலம் வருகிற போது அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக அவர்களுக்கு கிடைக்கிறது என்பது ஒரு பெரிய ரகசியம். நான் முதலிலேயே சொன்னேன், பௌர்ணமி அம்பிகைக்கு உரிய ஒரு நாள், அதாவது மனம் விரிவடைந்திருக்கிற ஒரு நாள் என்று குறிப்பிட்டேன். முக்தியை விரும்புகிறவர்கள், அதாவது உலக வாழ்வு தேவையில்லை, இறைவன் திருவடிக்கு போக வேண்டும் என்ற முக்தியை விரும்புகிறவர்கள் அமாவாசை காலங்களில் வலம் வருவது ஆற்றலை தரும். ஆனால் உலக சக்தியை விரும்புகிறவர்கள் பௌர்ணமி அன்றைக்கு வலம் வருகிற போது அந்த நன்மையினை அவர்கள் அதிகமாக பெறுகிறார்கள். எனவே இந்த ரகசியத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு பல தேவர்களும் முனிவர்களும் அந்த மலையினை வலம் வந்து இந்த நன்மையினை பெற்றிருக்கிறார்கள் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. ஆக இத்தனை சிறப்புடைய திருவண்ணாமலையை நாம் வலம் வருகிற போது வேறு வகையான எண்ணங்கள் இல்லாமல் அடியார்களுடைய பாடல்களை பாடிக்கொண்டு வருவது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஞான சம்பந்தராலே பாடப்பெற்ற ஸ்தலம், அது மட்டுமல்ல அருணகிரிநாத பெருமான் முருகனை பாடியிருக்கிற அற்புதமான திருத்தலம். கம்பத்து இளையனாராக ஒரு கம்பத்திலே இருந்து முருகப்பெருமான் வெளிப்பட்டு காட்சி கொடுத்த அற்புதமான திருத்தலம். வல்லாள மகராஜனுக்கு அருள் செய்த அருமையான ஒரு திருத்தலம். இந்த தலத்தினுடைய பெருமையை தெரிந்த பல பேருடைய ரகசியங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். திருவண்ணாமலையிலே ஒரு ஆச்சரியம் உண்டு. அந்த கோபுரம் இருக்கிறதே, பெரிய ராஜகோபுரம், அதன் வழியாக சுவாமி வெளியிலே வந்து திருவீதி உலா வருவது என்பதை விட திட்டிவாசல் என்ற வாசல் வழியாகவே வெளியிலே வருவார். அதில் கூட ஒரு சுவையான கதை இருக்கிறது. வல்லாள மகராஜனுக்கு மகனாக இருந்த காரணத்தினாலே மகாராஜாவுக்கு ஒரு பெரிய பெருமை வந்து விட்டது. சுவாமியே நம்முடைய குழந்தை என்று. அதனாலே இவர் உள்ளே வருவதானாலும் வெளியிலே போனாலும் நம்முடைய கோபுர வாசல் வழியாக வர வேண்டி இருக்கிறது என்கிற ஒரு மெல்லிய அகங்காரம் அந்த வல்லாள மகாராஜாவுக்கு தோன்றிவிட்டது என்றும், அந்த அகங்காரத்தை முற்றிலும் வேறறுப்பதற்காகவே சுவாமி அந்த வாயில் வழியாக வராமல் திட்டிவாசல் வழியாக வெளியிலே வந்து போகிறார் என்றும் ஒரு நுட்பமான குறிப்பு அந்த தலத்தை பற்றி தெரிந்தவர்கள் சொல்வார்கள். எனவே மனிதனுக்கு இருக்கிற மெல்லிய அகங்காரத்தை கூட இறைவன் விரும்புவது இல்லை. அந்த அகங்காரங்களை எல்லாம் நீக்கி ஆட்கொள்ளுகிறான். அருணகிரி என்கிற இந்த மலையே மனிதர்களுக்கு பெயராக சூட்டப்பட்டிருக்கிறது. அருணகிரிநாதர் என்று அருளாளர் தம்முடைய திருப்பெயரை தாங்கி உலகெல்லாம் புகழும்படியான திருப்புகழை வழங்கினார். உங்களுக்கு நினைவிருக்கலாம். எனவே அண்ணாமலை அருணகிரி என்று அழைக்கப்படுவதாலே, மனிதர்களுக்கு பெயராக சூட்டப்படுவதாலே இந்த தலத்தினுடைய மேன்மையை நன்றாக தெரிந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று மூன்றையும் பார்க்கவர். மூர்த்தி பெருமைக்குரியவர், தலம் பெருமைக்குரியது, தீர்த்தங்கள் பெருமைக்குரியவர். எனவே இந்த மலையை வலம் வருகிற போது வினை அழிகிறது என்ற ரகசியத்தை புரிந்து கொள்ளவர். திருச்செந்தூரை பற்றி பாடுகிற போது அருணகிரிநாதர் சொல்வார், செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் என்ற பாடலில் சொல்வார், கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்து. தவறுதலாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிற விதி இருக்கிறதே, அதை யார் அழிக்கிறார்கள்? இறைவன் தான் அழிக்க முடியும். அதற்கு ஆதாரம் சொல்லுகிறேன். நீங்கள் தேவாரங்களை எடுத்து பாருங்கள். அட்டமூர்த்தி அண்ணாமலை கைதொழ கெட்டுப்போம் வினை கேடில்லை காண்மீனே. இன்னொரு பாடல், ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போகும் நம் மேலை வினைகள், முந்திய வினைகள் எல்லாம் அழியும். இன்னொரு பாடலிலே ஓடிப்போம் நம் உள்ள வினைகள், உள்ளே இருக்கிற வினைகள். ஆணிப்பொன்னின் அண்ணாமலை கைதொழ பேணி நின்ற பெரு வினை போகுமே என்றார். அண்டத்து ஓங்கும் அண்ணாமலை கைதொழ விண்டு போகும் நம் மேலை வினைகள் என்றார். உரையும் மாண்பின் அண்ணாமலை கைதொழ பறையும் நாம் செய்த பாவங்கள் ஆனவே என்று பாடுகிறார். எனவே எத்தனையோ கர்ம வினையினாலே துன்பப்படுகிறவர்கள் இந்த மலையை கிரிவலம் வருகிற போது அவர்கள் வினை துன்பங்கள் அழிந்து போக போக்கியங்களோடு கூடிய இறுதியாக முக்தியை தரக்கூடிய அருமையான திருத்தலமாக அண்ணாமலை விளங்குகிறது. அதற்கு அடையாளமாகத்தான் கார்த்திகை தீப பெருவிழா இந்த மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலையிலே எரிகிற அந்த பெரிய ஜோதி அண்ணாமலையாரை நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறது.
அந்த தீபத்தினுடைய ஒளி எங்கெல்லாம் படுகிறதோ அங்கெல்லாம் வினைகள் அழிகின்றன. 21 தலைமுறையாக அவர்கள் பரம்பரை செய்த பாவங்கள் கூட நீங்குகின்றன என்று தலவரலாறு குறிப்பிடுகிறது. அந்த நெருப்பு தீயினில் தூசாக்கக்கூடியது நம்முடைய பாவ வினைகளை. உலகத்திலேயே தலை சிறந்த விழாவாகிய கார்த்திகை தீபப் பெருவிழா அண்ணாமலைக்கு பெரும் சிறப்பு சேர்ப்பது. அந்த தீபத்தை தரிசனம் செய்தால் நம்முடைய பாவம் இல்லாமல் போகிறது. எனவே நெருப்பு மலையாகிய அண்ணாமலை, அதன் மீது சுடர்விடுகிற கார்த்திகை தீபம், இவற்றை கருத்தினாலே நினைத்து கிரிவலம் வர நம்முடைய வினைத்துயர் அழிந்து நமக்கு உலக இன்பங்களும் நன்றாக அமைந்து முக்தியும் தருகிறது. நினைக்க முக்தி தருகிற திருவண்ணாமலை என்கிற தீப தரிசனம், பாப விமோசனம், அந்த கிரிவலம் வருதல், நம்முடைய குறை நீக்கும் நிகழ்ச்சி, இவற்றை புரிந்து கொண்டு அண்ணாமலை அண்ணலுடைய திருவடி கமலங்களை நினைந்து எல்லோரும் வாழ்வில் எல்லா சிறப்பும் பெற்று வாழ இறையருளை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். வணக்கம்.